இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய கதைகள்ல மட்டுமே நடிப்பேன். கீர்த்தி சுரேஷ் நடிச்ச இது என மாயம் தோல்வி அடைஞ்ச போதும் இப்போ அவங்க தமிழ்ல நடிச்சிருக்கோம் ரஜினி முருகன், தெலுங்குல நடிச்சிருக்கோம் நீனு ஷைலஜா ஆகிய 2 படங்களுமே அடுத்தடுத்த ஹிட் படங்களா அமைஞ்சிருச்சு. இதனால இது வரைக்கும் கீர்த்தி சுரேஷ புக் பண்ணலாமா வேணாம்னு 2 மனநிலையில இருந்தவங்க இப்போ அவங்கள புக் பண்ண படையெடுத்த வண்ணம் இருக்காங்க. இப்போ தெலுங்குல ஆயன இஷ்டம் நவ்வுன்ற படத்துல நடிக்கும் அவங்க கிட்ட அங்கிருந்தும் கதை சொல்ல வர்றாங்களாம். ஆக கீர்த்தி சுரேஷோட மார்க்கெட் சூடு பிடிச்சிடுச்சு. இது பத்தி கீர்த்தி சுரேஷ் சொல்லும்போது, தமிழ் தெலுங்குல நான் நடிச்ச படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறதுனால பல டைரக்டர்கள் கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா புதுசா கேட்ட கதைகளுக்கு நான் இன்னும் ஓகே சொல்லல. காரணம், என்னை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய கதைகளுக்கு முதலிடம் கொடுக்க போறேன். அதனால இந்த கதைகளை படப்பிடிப்பு இல்லாத நாட்கள்ல பரிசீலனை செய்வேன். எந்த கதை என்னோட மனசுல பாதிப்பை ஏற்படுத்துதோ அதுல நடிக்க கால் ஷீட் கொடுப்பேன். அந்த வகையில பெரிய ஹீரோ பெரிய டைரக்டர்ன்றதை விட கதைகளுக்கே நான் முதலிடம் கொடுக்க போறேன். எனக்கு பிடிக்காத கதையில முன்னணி டைரக்டர் நடிக்க சொன்னாலும் நடிக்க மாட்டேன். சில படங்கள்ல என்கிட்ட கதையே சொல்லாம நடிக்க சொன்ன போது அவங்களுக்கு பிடி கொடுக்காம நான் வந்துட்டேன்னு சொல்றாங்க கீர்த்தி சுரேஷ்.